இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். காலை பொழுதிலே அற்புதமான வரிகளை திருச்சிறுப்புலியூர் பெருமான் தன்னுடைய காதில் வாங்கிக் கொள்கிறார். இந்த திருச்சிறுப்புலியூர் ஸ்தலம் சோழ நாட்டு திருப்பதிகளில் இதுவும் ஒன்று. திருமங்கை மன்னனுடைய பாசுரம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனமானது கள்ளத்தனமான செயல்களை செய்ய நினைக்கக்கூடாது என்று விரும்பி பரந்தாமன் திருவடிகளை வணங்க எண்ணுபவர்களே, கடல் அலைகளால் ஏற்படும் வெள்ளம் கரைகளில் பரவ அதனால் கொளிக்கப்பட்ட இரத்தினங்கள் நிறைந்த சிறுபுலியூரில் சலசயனத்துள்ளும் எனது நெஞ்சிலும் முறையும் எம்பெருமானே தியானியுங்கள் அப்படிங்கிறாரு. வீதிகளில் திரிகின்ற அற்பமான நோன்புகளை கடைப்பிடிக்கின்ற சம்பா அரிசி சோறும் கஞ்சியும் உண்ண ஆசை கொண்ட வேதியர்களிடமிருந்து வேறுபட்ட சமணர் முதலானவர்களின் வாய்ச்சாலங்களை மதிக்காமல் எம்பெருமானை வந்தடையுங்கள் அப்படிங்கிறாரு திருமங்கை மன்னன். செல்வ செழிப்பு மிகுந்த வைதீகர்கள் நிறைந்த சிறுப்புலியூர் சலசயனித்து வாமனனாய் அவதரித்த பெருமானின் திருவடிகளே தியானம் செய்வீர்களாக அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். நிலையற்ற செயல்களுக்காக எவரவரையோ வணங்கும் சிறுமை குணம் படைத்த அடிமைகளே, நீங்கள் சிறுபுலியூர் சலசயனித்து பெருமானை தொழுது பிழையுங்கள் அப்படிங்கிறாரு. அதனால் உங்கள் பாவங்கள் தொலைந்து போகும். ஒரு பக்கம் அலை வீசும் நீரிலும் மறுபக்கம் கழனிகளிலும் வேறொரு பக்கம் தோட்டங்களிலும் சிறகினையும் உடைய வண்டினங்கள் ரீங்காரம் செய்யும் சிறுபுலியூர் சலசயனத்தில் உறையும் பரந்தாமனின் திருவடியல்லாது மற்றொரு தெய்வத்தை நான் அறிய மாட்டேன் என்று திருமங்கை மன்னன் கூறுகிறார். திருமேனியின் ஒரு பக்கத்தில் வானத்து சந்திரனை சடையலுடைய மழுவேந்திய சிவபெருமானோடும் தேவர்களுக்கு அதிபதியான இந்திரனின் அந்தராத்மாவாக இருக்கும் தலைவன் தேன் நிறைந்த தோட்டங்கள் சூழ்ந்த சிறுபுலியூரிலே சலசயனம் என்னும் ஆலயத்தில் அருள் புரியும் கண்ணபிரானது திருவடி அல்லாது அடியேன் வேறெதையும் அறியேன் அப்படிங்கிறாரு திருமங்கை மன்னன். தேவர்கள் தினம்தோறும் நந்தகுமாரா என்று வணங்கி துதிக்கும் ஸ்தலம்தான் இந்த சிறுபுலியூர். அலையடிக்கும் நீர்நிலைகளில் செந்தாமரைகளில் பூத்திருக்கும் சிறுபுலியூராகும். அங்கு சலசயனத்தில் அழகிய தாமரை போன்ற திருவடிகளுடன் பள்ளி கொண்ட பெருமானே, உனது அடியவனான என்னிடம் கருணை காட்ட வேண்டும். பெரிய நரகத்திலே நான் சேராதபடி நீ அருள் புரிய வேண்டும் என்று சிறுபுலியூர் பெருமானிடம் திருமங்கை மன்னன் வேண்டுகோள் விடுக்கிறார். முழுமையான நீல நிறமும் கொண்ட நீலோத்பலமும் ஆம்பல் பூக்களும் தாமரைகளும் செங்கழுநீர் மலர்களும் சேர்ந்து அழகிய மங்கையரின் கண்களைப் போலவும் வாயைப் போலவும் முகத்தைப் போலவும் மலர்கின்றன. அத்தகைய செழுமையான நீர் நிறைந்த கழனிகளால் சூழப்பட்ட சிறுபுலியூர் சலசயனத்தை வணங்குவதை வழக்கமாக கொண்டவர்களின் திருவடிகளை தொழுபவர்கள் துயரமில்லாதவர்களாவார்கள். ஓங்கிய குளிர்ச்சியான திருமாலிரும் சோலை மலையில் எழுந்தேறியுள்ள மாயவனே, நீ 4 வேதங்களிலும் இருக்கின்றாயா? ஹோம அக்னியை வளர்க்கின்ற வேதியர் வாழும் சிறுபுலியூர் சலசயன கோயிலில் இருக்கின்றாயா? உன் அடியார்களின் நெஞ்சிலில் உள்ளாயா? அறியேன், எனக்கு நீ அதை சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு பெருமானிடம் வேண்டுகோள் விடுக்கிறார் திருமங்கை மன்னன். மையணிந்து ரேகைகளை உடைய கருணைதல் பூ போன்ற விழிகளை கொண்ட வனதேயர்களிடம் ஆசை கொள்வதை கைவிட்டு பிறர் புனிதமடைய உன் திருவடிகளை தொழுது எழுகின்றேன். கிளியானது மங்கையரின் சிவந்த வாயிலிருந்து வரும் சொற்களை சொல்லி மொழிபயிலும் சிறுபுலியூர் சலசயனத்தில் 5 வாய்களையுடைய அனந்தாழ்வான் மீது பள்ளி கொண்ட தூயோனே,
அடியேனிடம் தயவு வைப்பாயாக அப்படிங்கிறாரு. கரிய பெரிய மேக நிறத்தவனே, நெருப்பை போல வடிவமுள்ளவனே, நீர் நிறைந்த குளிர்ந்த உருவமுடையவனே, பெரிய மலை போல் இருப்பவனே, எல்லா பொருள்களின் வடிவாகவும் உள்ளவனே, உனக்கென்றும் விஷ்ணு உருவம் உள்ளவனே, திருமகள் கொலுவிருக்கும் சிறுபுலியூர் சல சயனத்தில் பிறர்க்கரிய கடலமுதே, உனது திருவடிகளே எனக்கு புகலிடமாகும் என்கிறார். சிறப்புடைய நீண்ட வீதிகளை கொண்ட சிறுபுலியூரில் சலசயன கோயிலிலே அருள் புரியும் அழகுமிக்க மேக நிறுத்தவனாய தேவர் தலைவனை, கரிய வயல்கள் நிறைந்த திருமங்கை நாட்டுக்கு தலைவனான கலியன் இயற்றிய இந்த பாசரங்களை பூலோகத்தினர் பயின்று தொழுதோம்னா பாவங்கள் அணுகாது அப்படிங்கிறாரு. திருச்சிறுப்புலியூர் பெருமானை அங்கே போக வேண்டாம், இந்த பாசரம் சொன்னோம்னாலே நமக்கு பாவங்கள் போகும். கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா, பெருமாள் வரையுருவா பிறவுருவா நினதுருவா, திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சல சயனத்தில் அருமா கடல் அமுதே, உனது அடியே சரணமாமே. சீரார் நெடுமருகில் சிறுபுலியூர் சல சயனத்தில் ஏறார் முகில்வண்ணன் தனை இமையோர் பெருமானை, காரார் வயல்மங்கை கிரை கலியன் ஒளி மாலை, பாரார் இவை பரவி தொழும் பாவம் பயிலாவே. இந்த பாசரங்களை பூலோகத்தினரை பயின்று தொழுதால் பாவங்கள் அணுகாது அப்படிங்கிறாரு. திருமங்கை மன்னன் திருவடியிலே சரணம். நமஸ்காரம்.